ஒரு ஷூட் அப்படின்னா எங்க இருந்து வேணாலும் நமக்கு மாடல், எனக்கு மாடல் பிடிச்சிருந்தா போதும். சென்னையில இருந்து, பெங்களூர்ல இருந்து, எங்க இருந்து வேணாலும். இப்ப வந்திருக்கிற மாடல் 2 மாடலுமே சென்னையில இருந்து நமக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான கொஞ்சம் காஸ்ட்டும் ஜாஸ்தி தான். இருந்தாலும் எனக்கு என்ன, அந்த லுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு பே பண்றோம். ட்ரெஸ் வந்து ப்ராப்பரா ரெண்டலுக்கு எடுக்கிறோம். அந்த லுக்குக்கு என்ன வேணும், ரிப்பீட்டட் ட்ரெஸ் வரக்கூடாது. இத்தனை மேக்கப் போட்டாலும் ட்ரெஸ் ரிப்பீட் ஆனா ஒரே மாதிரி லுக் ஆயிரும். ஸோ ட்ரெஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும். ஜுவல்லரி ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அப்ப தனியா ரெண்ட்டுக்கு எடு. எங்கிட்ட இருக்கிறது ஒரு 20 செட்டுனா ரிப்பீட் தான் ஆயிட்டு இருக்கும் எடு. ஸோ லுக் வேற என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்டா பண்ணலாம். இத்தனை விஷயங்களும் நாங்க ஒரு 1 வீக்கா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு லுக்குக்குமே டிஸ்கஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து பண்ணும்போது, ஸோ உங்களுக்கு கிளாஸும் நல்லபடியா சொல்லி கொடுக்கணும். நாளைக்கு அவங்களோட போஸ்ட் எடுத்து போடும்போது என்னோட பேஜுக்கும் அது நல்ல அட்ராக்டிவா இருக்கணும். அதுக்கு தான் இத்தனை வேலை செய்யணும். ஸோ அந்த மெனக்கெடல் வந்து இருக்கணும். அதுக்கு செலவும் இருக்கு. பட் அது செலவு நான் நினைச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அதை நான் நல்லா கொடுத்தாதான் எனக்கு அடுத்த கிளாஸ்க்கான அட்மிஷன் உள்ள வரும். அப்ப நீங்க அதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு வந்து ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே குவெஸ்டின் பண்ணிக்கோங்க.